ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் 4 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். இதுதான் உபோத்காதம், முன்னுரை. இந்த முன்னுரையில் சொல்லப்பட்ட அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் மறுபடியும் சங்கிரகமாகவும் பார்த்துள்ளோம். இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தில் சங்கரருடைய மதம், அத்வைத மதம் எப்படி கண்டிக்கப்படுகின்றது என்பதை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். ஸ்ரீபாஷ்யத்தில எம்பெருமானார் சங்கரருடைய மதத்தை கண்டனம் பண்றார் அப்படின்றது அநேகரும் அறிந்ததே தான். எதற்காக ஸ்ரீபாஷ்யத்துல அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணோம் என்றால், சுத்த பிரகாஷிக்கையில தெரிவிக்கிற அந்த காலத்துல மிகவும் பரவின மதமாக இருந்தது அத்வைத மதம். இப்பவும் மிகவும் பரவின மதம் வேதாந்த மதம் அப்படின்னு அத்வைத மதமாக தான் இருக்கு. ஆனால் அர்த்தங்கள் ஒத்து போகல. அர்த்தங்கள் ஒத்திராமையிலானே அதை கண்டனம் பண்ண வேண்டியிருந்தது. பல சூத்திரங்கள் எம்பெருமானார் அத்வைத மதத்தை கண்டனம் பண்றார். ஜிக்ஞாசாதிகரணம் இந்த முதல் சூத்திரத்துலதான் கண்டனமானது மிகவும் பெருத்ததாக இருக்கும். இந்த இடத்துல அத்வைத மதத்தை கண்டனம் பண்றதுக்கு என்ன இடம் கிடைச்சது என்றால், முதல் சூத்திரத்துல 3 பதங்கள் உள்ளன என்பதை பார்த்தோம். பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு, பிரம்ம விசாரம் செய்யப்பட வேண்டும். அத்தஹா அப்படின்னு இருக்கு. அத்தனா என்ன பார்த்தோம்? பிறகு. எதற்கு பிறகு? கர்ம விசாரம் செய்த பிறகு. அத்தஹானா காரணம் அப்படின்னு பார்த்தோம். அதுவேதான் காரணம். அதாவது கர்ம விசாரம் பண்றான், விசாரம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறான்? கர்மத்தினுடைய பலமானது அல்பமாகவும் அஸ்திரமாகவும். அல்பம் அஸ்திரம் அப்படின்னா அழிவு உடைய பொருள், அழிஞ்சு போகக்கூடிய பலம் தான் கர்மமானது கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால இவனுக்கு வெறுப்பு வருது. ஸ்திரமான பலம் ஏதாவது இருக்குமா, மகத்தான பலம் இருக்குமா அப்படின்னா ஆபாத்த பிரதீதி, மேலட தோன்றது, பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு தோன்றது. சரி, அதை பத்தி விசாரிப்போமே அப்படின்னு பிரம்ம விசாரத்துக்கு வரா அப்படின்றதுதான் கர்மம். கர்ம விசாரம், அதற்கு பிறகு பிரம்ம விசாரம். பிரம்ம விசாரம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறான்? பகவான் அடையறதுக்கு பக்தி யோகம் உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த பக்தி யோகத்திலையும் கர்ம யோகமானது பயன்படுகின்றது அப்படின்றதும் இருக்கிறதுனால கர்ம விசாரம் செய்த பிறகு பிரம்ம விசாரம் அப்படின்றதுதான் எம்பெருமானார் சூத்திரத்துக்கு அர்த்தமாக அருளி செய்கிறார். இது சங்கர மதத்துல ஒத்துக்கப்படாத விஷயமாக இருக்கு. ஏன்னா சங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரம்ம விசாரம் எதற்கு பிறகு செய்கிறோம் என்றால் கர்ம விசாரத்துக்கு பிறகு செய்யறது கிடையாது. ஏன்னா கர்ம விசாரம் பண்ணாமலே கூட சில பேர்லாம் பிரம்ம விசாரத்துக்கு வருவார்கள். ஆகையினால பிரம்ம விசாரத்துக்கு என்ன வேண்டும், பிரம்மத்தை பத்தி அறியணும் அப்படின்னு அந்த விசாரத்துல இழியக்கூடியவன், இறங்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா 4 தன்மைகளை கொண்டு இருப்பான். நித்யானித்ய வஸ்து விவேகா, சமதமாதி சாதன சம்பத்து, இஹாமுத்திர பலபோக விராகா, முமுக்ஷுத்வம் அப்படின்ற 4 தன்மைகள். என்ன 4 தன்மைகள் இவை? நித்யானித்ய வஸ்து விவேகா, இந்த பொருளானது நித்தியம், இது அழியக்கூடியது அனித்தியம் அப்படின்னு வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. சமதமாதி சாதன சம்பத்து, அவனுக்கு சம்பத்து இருக்கணும், செல்வம். என்ன செல்வம் இருக்கணும் அப்படின்னா ஆத்ம குணம் ஆகிற செல்வம். உள்புல நடக்கம், வெளிப்புல நடக்கம், 2 புலன்களையும், மனசையும் பகிரிந்திரியங்கள் மற்ற இந்திரியங்களையும் கட்டுப்பாட்டிலே கொண்டவனாக இருக்க வேண்டும். இஹாமுத்திர பலபோக விராகா, எந்த பலத்திலையும் ஆசை இருக்கக்கூடாது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திலோ சொர்க்கம் முதலான விஷயங்களிலோ அவனுக்கு ஆசை இருக்கக்கூடாது. அப்புறம் முமுக்ஷுத்வம், முமுக்ஷா அப்படின்னா பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணம். மோட்சத்துல ஆசை இருக்கணும். மேலும் மேலும் பிறவியில நான் தவிக்க கூடாது, இந்த பந்தத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கணும். இந்த 4 ஆசைகளை கொண்டவன், இந்த 4 தன்மைகளை கொண்டவன் தான் பிரம்ம விசாரத்துக்கு அருகன். அவன் தான் பிரம்ம விசாரம் பண்றதுக்கு வருவான். என்ன 4 தன்மைகள் சொன்னார்? நித்யானித்ய வஸ்து விவேகா, இது நித்தியம், இது அனித்தியம் அப்படின்ற அந்த பாகுபாடு தெரியணும். தேகமானது அழியக்கூடியது, ஆத்மாவானது நித்தியமாக இருக்கும் அப்படின்ற விவேகம் இருக்கணும். நித்யானித்ய வஸ்து விவேகா. சமதமாதி சாதன சம்பத்து, இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கணும். 3வது இஹாமுத்திர பலபோக விராகா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலத்திலேயோ சொர்க்கம் முதலான பலன்களிலேயோ ஆசை இருக்கக்கூடாது, வைராகியம் இருக்கணும். 4வது முமுக்ஷுத்துவம், ஜன்ம பரம்பரையிலிருந்து விடுபட வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் அப்படின்ற ஆசையானது இருக்க வேண்டும். இந்த 4 குணங்களை உடையவன் பிரம்ம விசாரத்துக்கு வருவான்
ஆக இப்ப என்ன இல்ல சங்கரருடைய மதத்துல கர்ம விசாரம் பண்ணிட்டு பிரம்ம விசாரம் அப்படின்றது கிடையாது. இந்த 4 தன்மைகள் இருக்கிறவன் பிரம்ம விசாரத்துக்கு வருவான் அப்படின்றது ஒரு வாசி. மற்றொரு வாசி எம்பெருமானார் என்ன சொன்னார்? பக்தி யோகம் பகவான் அடையறதுக்கு உபாயம், அதுல கர்மமும் பயன்படும் அப்படின்னு சொன்னார். சங்கரர் சொல்ற கர்மமானது விருத்தம், மோட்சத்துக்கு உபாயமாக எது இருக்கோ அதுக்கு கர்மமானது விருத்தமா இருக்கும், பயன்படுறது கிடையாது, விருத்தமாகவே இருக்கும் அப்படின்றதுதான் சங்கரருடைய பட்சம். இந்த 2வது விஷயத்தை இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கர்மமானது மோட்சத்துக்கு விரோதம், மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கக்கூடிய எதுவோ அதுக்கு கர்மமானது விருத்தமாக இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சங்கரருடைய மதத்துல என்ன தத்துவம் என்றால் பிரம்மம் என்று ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, ஒரே ஒரு தத்துவம் தான், மற்ற எதுவுமே கிடையாது. சரி, இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரியறது என்றால் எல்லாமே பொய், எல்லாமே தோற்றம். எதிரில பாம்பு தெரியறது, ஆனா உண்மையாக அங்க பாம்பு இல்லை, கயிறு மட்டும்தான் இருக்கு. அங்க பாம்பு இருக்கா? இல்லை. ஆனாலும் தோற்றம் இருக்கு இல்லையா? பாம்பு அப்படின்னு நினைச்சிருந்து ஒருத்தர் நடுங்கின்னு இருக்கான், அவனுக்கு தோற்றுகிறது பாம்பு, பாம்புனா உண்மையாக இல்லையே. அதே போலதான் ஜகத் அப்படின்றது உண்மையே கிடையாது. எதிரில் இவ்வளவு பொருள்கள் இருந்தாலுமே கூட எல்லாமே பொய், ஒரு தோற்றம் தான். அங்க கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலதான் இங்க உண்மையாகவே என்ன இருக்கு? ஒரே ஒரு தத்துவம் தான். இதான் அத்வைத்தம், அத்விதீயமாக இரண்டு அற்றதான ஒரே ஒரு தத்துவம் பிரம்மம் அப்படின்ற தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிரம்மன்ற தத்துவத்துல என்ன பண்றோம் அப்படின்னா மற்ற பொருள்களை ஏறிடுறோம். அதுக்குதான் அத்தியாசகா அப்படின்னு பெயர். எதிரில கயிறு தான் இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுல பாம்பை ஏறிடுறோம் இல்லையா? அத்தியாசம் பண்றோம். அதே போலதான் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். ஆனா நம்ம அந்த பிரம்மத்தினிடத்துல பொருள்களை எல்லாம் ஏறிடுகின்றோம், அத்தியாசம் பண்ணுகின்றோம். அதாவது பிரம்மத்தையே பிரமிக்கிறோம். லேப்டாப் ஆகவோ, அதே போல செல்போன் ஆகவோ, டேபிள் ஆகவோ, சேர் ஆகவோ, எதுவுமே உண்மை கிடையாது. பிரம்மத்தை பார்த்தே நம்ம என்ன டேபிள் சேர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு தத்துவம், அத்விதீயமான பிரம்மம். இதுதான் சங்கரருடைய கொள்கை. சரி, இதுதான் தத்துவமான பிறகு இப்போ மோட்சம்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஜகத்தினுடைய தோற்றமானது போக வேண்டும், இதுதான் மோட்சம். ஏன்னா இப்போ நம்ம சம்பிரதாயத்துல என்ன அர்த்தம் மோட்சம் அப்படின்றது? ஜகத்திலிருந்து விடுபடணும், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், அதுதான் மோட்சம். சங்கரருடைய மதத்திலையும் உலகத்திலிருந்து விடுபடணும். ஆனா உலகமே பொய்யாச்சு. அப்ப என்ன ஆகணும்னா உலகம் என்கிற தோற்றம் மறைஞ்சாலே போதும், அதுதான் மோட்சம். எதிரில பாம்பு இருக்கு, பாம்பு போயிடணும் அப்படின்னா அங்க பாம்பு இருந்தா அந்த போக்கி வழிச்சிடலாம், ஏதாவது உபாயத்தை பண்ணி பாம்பை போக்கடிச்சிடலாம். அங்க பாம்பே இல்ல, கயிறு தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதே போலதான் இங்க கேள்வி வருது. ஜகத் அப்படின்றது இல்ல, ஜகத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடுறது? அங்க ஜகத் என்கிற தோற்றம் மறைஞ்சா போதும், அதுதான் மோட்சம் அப்படின்றது ஆயிடுறது. சரி, இந்த மோட்சத்துக்கு உபாயம் என்னவாக இருக்கும் என்றால் ஞானம் மட்டும்தான் இந்த மோட்சத்துக்கு உபாயமாக ஆகும். என்ன ஞானம்? பிரம்மம் மட்டுமே உண்மை, ஜகத்தானது பொய், இந்த ஜகத்தானது பிரம்மத்திலே அத்தியஸ்தமாக இருக்கு, அதுல நீ பிரமிச்சுட்டு இருக்கே வழி உண்மையா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, ஜகத்தானது பொய் அப்படின்ட்டு இருந்த ஏகமேவ அப்படின்ற அந்த ஞானம் இருக்கு இல்லையா? பிரம்மம் மட்டுமே அப்படின்ற அத்வைத ஞானம். இதுதான், இந்த ஞானம் தான் என்ன பெற்றுக் கொடுக்கும்? மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த ஞானம் ஏற்பட்டா என்ன ஆகுது அப்படின்னா ஜகத்தானது போயிடுறது. எப்படி? உதாரணத்துல பார்த்தோம்னா நம்ம எதுல கயிறு இருக்கா, கயிறை பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நடுங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இப்ப அவனுக்கு அந்த நடுக்கம் போனோம், அவனுக்கு அதான மோட்சம். இப்போ நடுக்கத்திலே இருந்து அவன் விடுபடணும். அவன் மோட்சம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பாம்பை ஓட்டி விட்டுடலாம். எப்படி ஓட்டி விடுறது? ஓசை போட்டா பாம்பானது போயிடும். சரி, கைத்தட்டின்னு இருக்கலாமா? எவ்வளவு நேரம் கைத்தட்ட முடியும்? எவ்வளவு நேரம் கைத்தட்டினாலும் 1 இன்ச்சு அந்த பாம்பானது நகராது. ஏன்? அங்கதான் பாம்பே இல்லையே. அப்போ ஒரு கர்மத்தை செஞ்சு அந்த பாம்பை அவனால போக்க முடியாது. என்ன நடக்கணும்? அவனுக்கு மோட்சம் வரணும், பயத்துல இருந்து நிவாரணம் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? அவனுக்கு ஒரு ஒரு நன்மை விரும்பக்கூடிய ஒருத்தன் வந்து இது பாம்பு அல்ல, இது கயிறு அப்படின்னு சொன்னானா என்ன ஆகும்னா அடுத்த கணவனுக்கு அந்த பாம்பானது போயிடும். தோற்றம் தானே, பாம்பு உண்மையா இருந்தா தானே உண்மையாக பாம்பு அங்க போக வேண்டியதான ஒரு ஸ்திதி இருக்கும். இப்போ உண்மையாக பாம்பே இல்லையே, அப்ப என்ன ஆகணும்? அந்த தோற்றம் மறைஞ்சா போதும் இல்லையா? அப்போ ஒருத்தன் வந்து இது பாம்பல்ல, இது கயிறு அப்படின்னு சொன்னாலே போதும் இல்லையா? அதே போலதான் இங்கேயும்
ஜகத்திலேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு வேத வாக்கியம் உபனிஷத் வாக்கியம் ஜகத்தானது பொய், பிரம்மம் மட்டுமே தான் உண்மை அப்படின்னு சொன்னாலே போதுமே. இந்த ஜகத்தானது, இந்த தோற்றமானது மறைஞ்சு போயிட்டோம், நாம் மோட்சத்தை பெற்றவர்களாக ஆயிடுவோமே. நாம்னா என்ன, பலர் நாம் கிடையாது, பிரம்மம் ஒரு தத்துவம் மட்டும்தான், பிரம்மத்துக்கே மோட்சம் வரும் அப்படின்றதுதான் தாற்பயம். இந்த ஜகத்தானது மறைஞ்சு போயிடும், பிரம்மம் அது ஒண்ணு மட்டுமே இருக்கும், தோற்றமும் மறைஞ்சு போயிடும் அப்படின்றதுதான் தாற்பயம். இதான் சங்கரருடைய மதம். இப்ப என்ன ஆயிடுறது, இங்க கர்மமானது இந்த ஞானத்துக்கு எங்கேயாவது உபயோகம் பண்றதா, உபயோகப்படுத்தப்படுறதா? உண்மை உபயோகம் இல்லையே. ஏன் நம்ம உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம், எவ்வளவு தடவை கை தட்டினாலும் கர்மம் பண்ணினாலும் அந்த பாம்பானது போச்சா? போலையே. ஞானத்தினாலதான் இது பாம்பு அல்ல அப்படின்ற ஞானத்தினாலதான் அந்த பாம்பு போச்சு. பாம்பு போச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த தோற்றம் மறைஞ்சு போச்சு இல்லையா? ஆகினால ஞானம் தான் இங்க வேண்டியிருக்கு, எப்படியே கர்மத்தினால ஒரு பயனும் கிடையாது. ஒரு அம்சம் உண்மையா சொல்லணும்னா, கர்மத்தினால பயன் அல்ல அப்படின்றது மட்டும் கிடையாது, கர்மம் இங்க விரோதமா தான் இருக்கு, விரோதியா தான் இருக்கு கர்மமானது. எப்படின்னா, என்ன ஞானம் நமக்கு வேணும்? பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் பொய் அப்படின்ற ஞானம் தானே வேணும். அப்போ ஒன்றுதான் தத்துவம், ஒன்று ஒன்று அப்படின்ற அந்த ஏகமேவ அத்விதீயம் அப்படின்ற அந்த ஞானம், அத்வைத ஞானம், அதுதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். இப்படி வேண்டி இருக்க கர்மத்தை பண்ணி அந்த ஞானத்துக்கு விரோதம் தானே. ஏன்னா கர்மம்னால என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த காலத்துல இந்த பாத்திரத்தை கொண்டு நீ ஆச்சமனத்தை பண்ணு, இந்த இடத்துல இந்த யாகத்தை பண்ணு, இந்த இடத்துல பண்ணாத அந்த இடத்துல பண்ணு, இந்த சமயத்துல பண்ணாத அந்த சமயத்துல பண்ணு, இந்த பாத்திரம் இல்ல அந்த பாத்திரம் அப்படின்னு எல்லாம் வேறுபாடு புகுத்துறதுக்காக தான் இந்த கர்மமே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது உலகமே பொய், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை அப்படின்ற ஞானம் எப்படி நமக்கு நடக்கும்? உதாரணத்துக்கு பகவான தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, தியானம் பண்ணலாம். ஆனா டிவி பார்த்துட்டே, கிரிக்கெட்டோ ஃபுட்பால பார்த்துட்டே பகவானை பத்தி தியானம் பண்ணுங்கோள், பண்ண முடியுமா? விரோதம் தானே இருக்கு. அதே போலதான் இங்கேயும் உலகமே போய் பிரம்மம் ஒன்றுதான் உண்மை அப்படின்ற ஞானம் நடந்துட்டு இருக்கணும். ஆனா கர்மத்தை கொண்டு இது வேற அது வேற, இந்த பாத்திரம் அந்த பாத்திரம், இந்த காலம் இந்த தேசம் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கணும்னா ரெண்டும் விருத்தமா தானே இருக்கு. ஆகையினால ஞானத்தினால மோட்சம், இந்த ஞானத்துல கர்மத்துக்கு உபயோகம் கிடையாது, உண்மையா விரோதம் தான் கர்மத்துக்கு உண்டு. ஆகையினால எம்பெருமானார் இந்த முதல் சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் சாதிச்ச, கர்ம விசாரம் பண்ணிட்டு பிரம்ம விசாரம் அப்படின்ற இடத்துல இதெல்லாம் ஒட்டாது. என்ன வேண்டி இருக்கு, 4 தன்மைகள் வேண்டி இருக்கு. சமதமாதி சாதன சம்பத், அந்த புலன்களுடைய அடக்கம், அதே போல யஹாமுத்திர பலபோக விராகா வைராகியம் வேணும், நித்யானித்திய வஸ்து விவேகா, தேகமானது அழியக்கூடியது, ஆத்மா நித்தியம் அப்படின்ற நித்தியம் இது அனித்தியம் அப்படின்ற விவேகம் வேணும். அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம், பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்ற ஆசை வேணும். அந்த ஆசை இருக்கிறவன் பிரம்ம விசாரத்துக்கு வருவான். பிரம்ம விசாரம் பண்ண பிறகு அவனுக்கு உபனிஷத்துல இந்த மாதிரி ஞானம் இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரிய வரும், இந்த மாதிரிதான் விஷயம் அப்படின்றது அவனுக்கு தெரிய வரும். தெரிய வந்த பிறகு அதனால அவனுக்கு பந்தமானது போயிடும் அப்படின்றதுதான் சங்கரருடைய பட்சம். சரி, இதுக்கு மேல கேள்வி வருது, இப்ப இந்த லோகத்துல இருந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, எப்படி இது பொய்ன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சுட்டே இருக்கும்போது எப்படி பொய்ன்னு தெரியும் அப்படின்னா, எப்படின்னு பொய்ன்னு நம்ம ஒத்துக்க முடியும் அப்படின்னா, சரி கண்ணானது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறது, ஆனா அதே கண்ணுதான் என்ன பண்றது, உண்மையாகவே கயிறு தானே இருக்கு, அது பாம்பு அப்படின்னு காட்டுறது இல்லையா? அப்ப அந்த கண்ணானது பொய்த்து போகும் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ணானது என்ன பண்றது அப்படின்னா பொய்த்து போறது, நமக்கு பொய்யானதுதான் கண்ணானது காட்டுறது. ஏன் அப்படின்னா வேதம்ன்றது எல்லாத்த காட்டிலும் பிரபலமான பிரமாணம், அதுக்கு ஒரு குற்றமுமே சொல்ல முடியாது. அப்போ ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால வேதத்துக்கு எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அந்த வேதம் என்ன பண்றது அப்படின்னா, உலகம் எல்லாமே போய் பிரம்மம் ஒன்றுதான் உண்மை அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா? ஆகையால உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பொய் என்றுதான் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் சங்கரருடைய மதம். ஆக கண்ணுக்கு பிரத்யட்சத்தினால பார்க்கக்கூடிய இந்த உலகம் வேறுபட்டதாக தெரிஞ்சாலுமே கூட, எப்படி அந்த இடத்துல கண்ணால் அவனுக்கு பாம்புதான் தெரியுது, ஆனால் நன்மையை விரும்பக்கூடிய ஒருத்தர் சொல்றான் இல்லையா, அதுக்கப்புறம் தெளிஞ்சு போடுது அவனுக்கு அது பாம்பு கிடையாது அப்படின்னு. அதே போல இங்க நமக்கும் கண்ணால் இந்த லோகம் பிரத்யட்சமாக ஆனாலுமே கூட, வெவ்வேறாக பலவாக பிரத்யட்சம் ஆனாலுமே கூட, ஆப்தமான வேதமானது என்ன சொல்றது, உபனிஷத்தானது உலகமானது பொய் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இப்ப தெளிவு ஏற்படுறது, உலகம் பொய், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை அப்படின்னு. அது மேல இப்ப கேள்வி வருது, சரி அதே வேதத்துல தானே கர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி அப்படியே விட முடியும் என்றால், அதுக்குதான் சங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல பாஸ்கரர் அப்படின்னு இன்னொரு ஆச்சாரியர் இருக்கார். சங்கரரை பத்தி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம், சங்கராச்சாரியர் அப்படின்றது
கேள்விப்படாதது ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கராச்சாரியர் அப்படின்னா ஆதிசங்கரர். பாஸ்கராச்சாரியர் பாஸ்கரர் அப்படின்றவர் அந்த காலத்துல இருந்தவர் தான். அவரும் ஒரு விதமான அத்வைதத்தை பேசினவர் தான். எம்பெருமானாருடைய நாள்பாட்டுல வருது, சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் அப்படின்ற இடத்துல முதல்ல சங்கரர் எடுத்துட்டு மாமுனிகளுடைய திவ்ய சூக்தி இது. சங்கரர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்கர யாதவ அப்படின்னு யாதவ பிரகாஷன், அதே போல பாஸ்கரன் அப்படின்ற மத்த அத்வைத்தவாதிகளையும் மாமுனிகள் எடுக்கிறார். அந்த பாஸ்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதத்துல ஞானமும் சொல்லப்பட்டிருக்கு, கர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேதத்தை சொல்லி இருக்கிறதுனால ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்த்துதான் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுதான் பாஸ்கரருடைய பட்சம். அதை சங்கராச்சாரியர் சொல்றாரு, அப்படி கிடையாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்மம்ன்றது மோட்சத்துக்கு விருத்தம். கை தட்டினா போகுமா அந்த பாம்பு? அதே போல எவ்வளவு செயல் செஞ்சாலும் லோகமானது அழியாது, தோற்றமா தானே இருக்கு, அது போகாது. அதே போல கர்மமானது விருத்தம் அப்படின்றதை காமிச்சேன் இல்லையா? எப்படி கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண முடியுமா? அதே போலதான் பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் போய் அப்படின்ற ஞானம் நடக்கணும். கர்மத்தை பண்ணிட்டு நடத்திக்கோயே அப்படின்னா அது நடக்காது இல்லையா? அதனால கர்மமானது பயன்படாது, அது விருத்தமும் கூட. கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. ஆனா வேதத்துல கர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றது என்றால், கர்மத்துக்கு உபயோகம் இருக்கு. எங்க உபயோகம் என்றால் விவிதிஷா அப்படின்ற இடத்துல உபயோகம் இருக்கு. விவிதிஷா அப்படின்னா வேதித்தும் இச்சா, அறிய வேண்டும் என்கிற ஆசை. பிரம்மத்தை பத்தி அறிய வேண்டும் என்கிற ஆசை ஏற்படணும் இல்லையா? அதுக்கப்புறம் அறிவு ஏற்படும். அறிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அறிய வேண்டும் அப்படின்ற ஆசை ஏற்படணும் இல்லையா? அங்க கர்மத்துக்கு உபயோகம் இருக்கு. கர்மங்களை பண்ண பண்ண என்ன ஆகும்னா, மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழிஞ்சு போயிடும். கழிஞ்ச பிறகு பிரம்மத்தை பத்தி நான் அறிய வேண்டும் அப்படின்ற ஆசை ஏற்படும். அந்த ஆசையை தூண்டுவதற்காக கர்மம். அப்ப வேதம் சொன்ன கர்மத்தை விடலையே, ஆகையினால கர்மமானது அங்க உபயோகப்படுத்தப்படும். ஆனால் ஞானம் அப்படின்ற நிலைக்கு வந்தாச்சுன்னா அங்க கர்மம் உபயோகப்படாது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது விருத்தமாகவும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் அத்வைத மதத்தை சேர்ந்தவாள் என்ன பண்றா, இப்ப ஸ்மார்த்தாலாம் கர்மத்தை விட்டால் அப்படின்னு கிடையாது. அவர்களும் சந்தியாவந்தனம் தொடக்கமான கர்மங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார்கள். ஆனால் சந்நியாசாசிரமத்தை எடுத்த பிறகு என்ன பண்றா, இந்த சன்னியாசிகள், அதீத சன்னியாசிகள்லாம் பூனலை துறந்துட்டார்கள், கர்மத்தை துறந்துட்டார்கள். ஏன்? ஞானத்துக்கு கர்மமானது விருத்தமாக இருக்கு அப்படின்றதுனால கர்மத்தை துறந்து விடுகிறார்கள். ஆக சங்கரருடைய மதத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, மற்றது எல்லாமே போய் பிரம்மத்துல அத்தியஸ்தமாக கற்பிக்கப்படுறது, ஆரோபணம் பண்ணப்படுறது, ஏறிடப்படுறது. என்ன உதாரணம்? எப்படி கயிறுல நாம் பாம்பை ஆரோபணம் நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோ, உண்மையாக வெறும் கயிறு தான், பாம்பு கிடையாது, ஆனால் அதுல ஏறிடுறோமோ, அதே போல இங்க உலகத்தை பிரம்மத்திடத்துல ஏறிடுறோம். உண்மையாக பிரம்மம் ஒன்று மட்டும் தான் இருக்கு. சரி, இப்ப உலகமானது நம்மால் துறக்கப்பட வேண்டும் அப்படின்னா உலகத்தை ஓட்டலாம் முடியாது, நம்ம உலகத்துல இருந்து விலகலாம் போக முடியாது. நம்ம சம்பிரதாயத்துல உலகத்தை துறக்கிறதுனா என்ன? உலகத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது அப்படின்னு. இங்க உலகம்ன்றது உண்மையா இருந்தா தானே. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகம் அல்ல, பொய்யானது உலகம், பிரம்மம் மட்டும்தான் உண்மை அப்படின்ற ஞானம் இருந்தாலே உலகம் அப்படின்ற தோற்றம் போய்விடும். எப்படி இது பாம்பு அல்லன்னு சொன்ன உடனே பாம்பானது போயிடுறதோ, அதே போல உலகம் போய் அப்படின்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனே உலகமானது போய்விடும். அதனால இந்த ஞானம் எப்படி வருதுன்னா, உபனிஷத் சொல்றதுனால இந்த ஞானம் நமக்கு வருது. இந்த ஞானத்தினாலதான் மோட்சம். கர்மத்துக்கு இங்க சம்பந்தம் கிடையாது. கர்மம் என்ன பண்றதுன்னா, இந்த ஞானம் வேணும் அப்படின்ற ஆசை முதல்ல வரணுமே, அதுக்கப்புறம் தானே ஞானம் வரும். ஞானம் வேணும்ன்ற ஆசை ஏற்பட்டது, அதுக்கப்புறம் ஞானம் வர முடியும். அதனால அந்த ஞானம் வேணும் அப்படின்ற ஆசையை தூண்டுவதற்காக கர்மம் இருக்கு. அது மனசுல இருக்கக்கூடிய அழுக்குக்கெல்லாம் போக்கி ஆசையை விளைவிச்சிடும். அதுக்கப்புறம் ஞானம் வரும் பொழுது கர்மம் ஒன்றும் பண்ணாது. ஞானத்தினால இப்படிப்பட்ட ஒரு மோட்சம். என்ன மோட்சம் அப்படின்னா, உலகமானது, தோற்றமானது போய்விடும் அப்படின்ற மோட்சம் கிட்டும் அப்படின்றதுதான் சங்கரருடைய மதம். இதனுடைய பதில் எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.